வேதாத்திரிய கோட்பாடு அகிலமெங்கும் பரப்பும் வேதாத்திரிய நட்புலங்களின் மதிநுட்பமும் சுக்குமமாய் சூழ்ந்து இன்றைய தவ நிகழ்வை வழிநடத்தட்டுமாக. இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் திருவணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறைவர்கள் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினையறிய நீண்டீனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் உயிருணர்வு எழுப்பி குறித்து அறிவித்த குருவே அன்பே. குருவே அன்பே. வாழ்க வளமுடன். நாடி சுத்தி செய்ய தொடங்குவோம். பழனிசாமி சாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பாடல் போட்டிருக்கீங்களா ஐயா? அம்மா நேத்தி இரவு போட்டிருக்காங்க. நானே நாம் துணை சான்றோர் பெருமக்களே, ஞான களஞ்சியம் கவிதை சிந்தனை தொகுப்பில் இன்றைக்கு நானே நாம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை. நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம். நாடுகள் பலவற்றில் வாழுகின்றோம். ஊன் உருவம் வரையில் அறிவெல்லாம் அறிவெல்லை ஆக்கி ஒருவருக்கொருவர் இன தேச சாதி தான் தனது எனும் பேதம் கொண்டு வாழ்வில் தனித்தியங்கி துன்புற்றோம். ஆழ்ந்தாராய்ந்து ஆண்மிலை அறிந்ததனால் பேதமற்ற அருபு சக்தி நிலையில் நான் ஏகனானோம். இன்றைக்கு உலக யுத்தம் வருமா வராதா அப்படின்ட்டு ஒரு பட்டிமன்றம் நடத்துற அளவுக்கு வந்துட்டோம். காரணம் என்ன? தனி மனிதனில தொடங்கி உலகம் வரைக்கும் நான் எனது என்ற ஒரு பற்று மிக மிக ஆழமாய்க்கொண்டே வருதுங்க. தான் தனது என்ற எல்லைக்குள்ளேயே மக்களுடைய வாழ்வு அமைந்து போனது. நாம் என்ற ஒரு பொது நோக்கு பார்வை மிகவும் குறைந்து போனது. அதனால இன்றைக்கு பிரிவினைகள், அதை சார்ந்த யுத்தங்கள் வரைக்கும் உலகம் எதிர்நோக்கி இருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் தீர்வு என்ன? ஓரளவுக்கு கூட்டாட்சி என்று சாமி சொல்லுவாங்க. ஓரளவு கூட்டாட்சி எப்படி வரும்? ஒவ்வொரு நாட்டு தலைவரும் தன்னுடைய
ஈகோ, முக்கியத்துவத்தை, ஆணவத்தை விட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உலகத்தை ஆள்வோம் என்று வந்தால் தானே அது வர முடியும். அவ்வளவு ஏன் மக்களுக்கு தெய்வ பக்தியை, ஒழுக்கத்தை போதிப்பதற்கு என்று பக்தி, ஆன்மீகம் என்று பேசுறாங்க. இதற்கு எத்தனையோ நிறுவனங்கள் உலகெங்கிலும், இந்தியா முழுவதும் நிறைய இருக்கின்றன. எல்லோருடைய நோக்கமும் இறை உணர்வு, அறநெறிதான் என்றால் எதற்கு இத்தனை பிரிவினைகள்? இல்லையா? ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று ஏன் வாழ முடிவதில்லை? இங்கே தான் இருக்கு. வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் சோசியலிசம் பேசுவோம். வாய்ப்பு கிடைத்தால் சர்வாதிகாரத்தாக பார்ப்பான். இதுதான் மனிதனுடைய மன இயல்பு. உலகமே என் சொல்லுக்கு கட்டுப்படணும், ஆனா யாரு சொல்லுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்பது இங்க பிச்சைக்காரன் முதல் நம்பர் 1 வரைக்கும் இருக்கின்ற மனோபாவம். எல்லோருடைய கருத்துக்கள், உணர்வுகள், சுதந்திரம் இவற்றெல்லாம் மதிக்கின்ற பண்பாடு வராத வரைக்கும் நாம் என்ற சொல்லு வெறும் நாக்களவில தான் இருக்கும். அது செயல்பாட்டுக்கு வராது. இதை சீர்படுத்த வேண்டும் என்றால் வாழ்க்கையின் நிலையாமை புரியணும். இயற்கையுடைய ஒழுங்கமைப்பு, பரிணாமத்துடைய நோக்கம் புரியணும். அப்பதான் இந்த நான், எனது என்றதெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். இல்லை என்றால் இதுவேதான் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும். நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம். தத்துவம், மருத்துவம் 2 சொற்கள். தத்துவம், தத் என்பது இறைநிலை, துவம் என்பது பரிணாமம், அடைந்த மாற்றங்கள். அப்ப எல்லாமே இறைவனின் திருவடிவங்களே. எல்லா இயக்கங்களும், செயல்பாடுகளும் இறைவனின் திருவிளையாடல்களே என்பதை உணர்வது, உணரச் செய்வது தத்துவம். அதாவது எங்கிருந்து வந்தோமோ மீண்டும் அதே மூலத்தை நினைவுபடுத்தி அதனோடு இணைவதற்கு வழிகாட்டுவது, பயிற்சிகளை தருவது எல்லாமே தத்துவம். அதே போல நலமாய் இருந்த உடல் சீர்கெட்டு விட்டால் அதை திரும்பவும் சீர்படுத்தி நலத்தை நிலைப்படுத்துகின்ற மருந்து, சிகிச்சைக்கு பெயர் மருத்துவம். எனவே நான் என்ற தத்துவம், அந்த இறைநிலை தானே நானாக இருக்கிறோம். நான் யார் என்ற கேள்வி கேட்டா எங்க போய் நிற்கும் கடைசியில? அறிவே நான், அறிவே தெய்வம். அப்ப நானும் அறிவாகத்தான் இருக்கிறேன். தெய்வத்தின் எண்ணற்ற தோற்றங்களிலே நானும் ஒரு அங்கம், ஒரு புள்ளி. எனவே நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம். எல்லாரும் அதே மாதிரிதான். நான் மட்டும்தான் கடவுளா? எல்லாரும் அதே போல ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் தான். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நாடுகள் பலவற்றில் வாழுகின்றோம். இது தவிர்க்க முடியுமா? உலகம் பிறந்த போது ஒன்றாயிருந்தாலும் பிறகு இயற்கை சீற்றங்கள், இயற்கையின் செயல்பாடுகள் நிகழ்ந்த போது கடல் நீர் மண்ணுக்குள் நுழைய அல்லது மண் பகுதி கடல் நீரில் தோன்ற ஆங்காங்கே பிரிவுபட்டன. அப்போ நீர்நிலைகளையும் மலைகளையும் வைத்து தானே எல்லைகளை பிரிச்சிருக்கிறோம். எந்த நாடாக இருந்தாலும் அதிகபட்சம் பாருங்க,
நீர்நிலைகள், மலைகள் இதுதான் எல்லைகளாக இருக்கும். அது இயற்கை வகுத்த எல்லைகள். பிறகு நிலப்பகுதியிலும் சில இடங்களிலே நாம் எல்லை கோடுகளை வைத்திருப்போம். அதுக்கு செக் போஸ்ட் வச்சு அதுக்கு நுழைவு சட்டத்திட்டங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. எனவே நாடுகள் பலவற்றில் வாழ்கின்றோம், தவிர்க்க முடியாது. ஊன் உறவும் வரையில் அறிவை எல்லையாக்கி ஊன் உருவம், ஊன சத உருவம், வடிவம். அப்போ இந்த சதையால் ஆன இந்த உடம்பு அதுக்கு ஒரு 5 அடிக்கு 2 அடி 1 அடின்ற எல்லை கோடு, உயரம், அகலம், பருமன் எல்லை கோடுகள். எனவே ஊன் உருவம் வரையில் அறிவை எல்லையாக்கி ஒருவருக்கொருவர் இனம், தேசம், நாடு, மொழி, ஜாதி என்று எத்தனை ஸ்டாம்ப் குத்தி வச்சிருக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கிற போது என்ன ஜாதி, குலம், கோத்திரம், மதம், மொழின்னு கேட்டா எல்லாத்துக்கும் சிரிக்கும். அது வாழ்கின்ற போது எல்லாவற்றையும் பின்பற்றுகிறது. செத்த பிணத்துக்கிட்ட நீ என்ன ஜாதி, குலம், கோத்திரம், மதம் இல்லை. பிறப்பிலும் இறப்பிலும் இல்லாத பிரிவினைகள் வாழும்போது மட்டும் எதற்காக யோசிச்சோம்னா, பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததுடா, இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதா என்று கண்ணாசன் சொன்ன மாதிரி ஒரு அமைதி வந்துடும். ஏன்னா பிறப்பதற்கு முன்னிருந்து அதுதான், செத்த பிறகும் அதுவே தான். இடையில் எதற்கு ஆர்ப்பாட்டம்? எனவே ஊன் உருவம் வரையில் அறிவை எல்லையாக்கி ஒருவருக்கொருவர் இன, தேச, சாதி, தான், தனது எனும் பேதம் கொண்டு வாழ்வில் தனித்து இயங்கி துன்புற்றோம். இது எந்த எல்லை வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிவிங் டுகெதர் வரைக்கும் போயிருக்கு. தேவைதானே, அதுக்கு சேர்ந்து இருந்துக்குவோம். ஆனால் உன் சம்பளம் தனி, என் சம்பளம் தனி, என்னுடைய உரிமை சுதந்திரம் தனி, உன்னுடைய உரிமை சுதந்திரம் தனி. பிடிச்சா சேர்ந்துருப்போம், இல்லை அடுத்தவங்க கூட போயிடுவோம். எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை பாருங்க. மீண்டும் விலங்கின வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம். விலங்குகள் தான் அந்த சீசன்ல இணையும், மற்றபடி பிரிஞ்சு போயிடும். அதே போன்ற விலங்கின வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். எனவே தான் தனது எனும் பேதம் கொண்டு வாழ்வில் தனித்து இயங்கி துன்புற்றோம். ஏன்னா மகிழ்ச்சி என்பதே உயிர் பொருட்களிலே தான். என்னதான் நம்பர் 1 ஆடி கார் வாங்கினாலும் அதை பார்க்கறதுல நாம சந்தோஷப்பட்டுக்கிறோமே தவிர அது நம்மை பார்த்து சந்தோஷப்படுமா? இல்ல. அப்ப ஜட பொருட்களுக்கு தருகின்ற முக்கியத்துவத்தை உயிர்களுக்கு தருகிறோமா என்று பார்க்கிற போது எத்தனை பேதங்கள். எனவே வாழ்க்கை மகிழ்ச்சி என்பதெல்லாம் கூடி வாழ்வதிலே தான். அப்ப கூடி வாழ முடியாமல் போவதற்கு காரணம் என்ன என்றால் பொறாமை, ஆசை. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு தான் வாழ்றோம். திருமணம் ஆகி ஒருத்தர் பணக்காரர், இன்னொருத்தர் நடுத்தர குடும்பம், அல்லது ஏழையாக இருந்தார், உடனே அதை நிறைவணும் கொடுக்கறது பார்க்குறாங்க. கொடுப்பாங்களா? அப்போ பொறாமை வந்து விடுகிறது, பேதம் வந்து விடுகிறது, சேத்தல் வர வேண்டாம் போ அப்படின்னு பிரிவினை வந்து விடுகிறது. இப்ப காரணம் என்ன? இது போல தான் தனது என்று எல்லை கட்டி துன்பத்தை தான் சந்திக்கிறோம்.
இது எவ்வளவு தேவை என்று தெரிந்துவிட்டால், இப்போ கொடுக்கறதுலயும் ஒரு சிக்கல் என்னன்னா, இப்போ தண்ணி கூட அந்த கட்டணம் போட்டா சிக்கனமா பயன்படுத்துறான். கட்டணம் இல்லைன்னா அப்படியே திறந்துட்டு போயிடறான். அப்போ எல்லாவற்றிலும் பணத்தை இணைத்தால் ஒரு அக்கறை வருது. பணத்தை இணைக்கவில்லை என்றால் மதிப்பு கெட்டு போகுது. உதாரத்தனம் வந்துடுது. அதே மாதிரி தான் இருப்பவன் தந்தாலும் இல்லாதவன் உதாரத்தனம் பண்ணுவான். அப்ப பொறுப்போடு சிக்கனமாக வாழ்வது. உதவி கிடைக்கிறது என்றாலும் கை நீட்ட மாட்டேன் என்ற ஒரு சுயமரியாதையோடு வாழன்ற பக்கம் வந்து விட்டார். அவங்ககிட்ட இருக்குது, ஓகே, நமக்கு போதும் என்ற ஒரு சுய கௌரவம் வந்து விட்டது என்று சொன்னார். உறவு கெட்டு போறதுக்கு வாய்ப்பு எங்க இருக்கு? இல்ல அதே போல நான் பணக்கார திமிரு வரும்போது விலகி நிற்கிறோம். அப்ப இதெல்லாம் உறவு நட்பை கெடுக்கின்ற தன்மைகளா மாறி போகின்றன. அப்போ 2 பேருக்குமே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சமமாக பாவிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்து விட்டால் வேதங்களை பார்க்கவும் மாட்டோம், பகையும் வராது. எனவே வாழ்க்கை என்பது தனித்து இயங்குவதிலே சுகமில்லை. தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு டோயிட் பண்ண மட்டும் போதுமா? வாழ்க்கையும் அப்படித்தான். எனவே தனித்து எங்கே துன்புற்றும். தீர்வு என்ன? ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்காமல் துன்பம் விலகாது. ஏன்னா பரிணாமத்தின் அமைப்பே அப்படித்தான். துன்பம் வந்த பிறகுதான் அறிவு எழுச்சி பெற்றது. இப்போ இன்றைக்கும் பாருங்களேன், சொன்ன கேட்க மாட்டாங்க. அதாவது கஷ்டம் வரும்போது நீ அன்னைக்கே சொன்ன, நான் தான் கேட்காம விட்டுட்டேன்பாங்க. ஏன்னா இயற்கையே அப்படித்தான். துன்பம் வந்த பிறகுதான் பரிணாமம் எழுச்சி பெற்றது. தர்மசம் ஸ்தாபனார்த்தாய, துன்பத்தை நீக்குவதுதான் பரிணாமம். துன்பத்தை நீக்குவதுதான் அறிவின் எழுச்சி. அப்ப அறிவு எங்கே அதிகமா செய்யப்படுது? பிரச்சனைகள், சிக்கல்கள், துன்பங்கள், நோய்கள், அங்கதான் அறிவு தீவிரமா செயல்படும். சுகமா இருந்த அறிவு ஓய்வெடுத்துக் கொள்ளும். அறிவுங்க நமக்கு தேவையில்லை வேலை செய்யறதுக்குன்னு ஓய்வுக்கு போயிடும். எனவே ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். செல்பக்தியோ அல்லது எப்படி பணம் சம்பாதிக்கிறதோ அதை மட்டும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பார்த்தாது. இந்த வாழ்க்கையை, இயற்கையை, தெய்வத்தை, தெய்வ நீதியை, வாழ்வின் நோக்கத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி வாழ்க்கையை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கின்ற போது எங்க போய் நிற்கும்? ஆன்ம நிலை என்று போய் நிற்கும். உடம்ப பார்க்கிறோம், ஒரு காலத்துல சூப்பர் ஃபிகர்னு பெருமைப்பட்டுக்கிட்டோம். ஒரு காலத்துல என்ன உடம்பு போ என்று சலிச்சுக்கிறோம். ஏன்? எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தானே. ஒரு நாளைக்கு இப்படித்தான் இருக்கும், ஒரு நாளைக்கு அப்படியும் ஆக்கும். இல்ல எது பெருமைக்குரியது, எது சலிப்புக்குரியது? அப்போ இந்த உடலையே நாம் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லையே. அப்ப இளமையில ஒரு நாளைக்கு முதுமை வந்தா இப்படி யோசிச்சு பார்க்கணும். முதுமையில் சலிப்பு வருகின்ற போது இளமையில நம்ம எப்படி இருந்தோம் யோசிச்சு பார்க்கணும். அப்ப எல்லாம் வாழ்க்கையின் அங்கமே. சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட் இன் தி யூனிவர்ஸ். மாற்றமே நிலையானது. மாறாதது எதுவுமே கிடையாது. நேற்று வந்து இன்றிருந்து நாளை போகும். இங்கே நடந்ததெல்லாம் முடிந்து போன நாடகமாகும், சரித்திரமாகும், வரலாறு ஆகும். அவ்வளவுதான். எனவே இதை அப்படியே இந்த உடலை ஆராய்ந்து பார்த்தால், தோளால் போர்த்திய ஒரு உடல், இதுக்குள்ள போன உறுப்புகள், இருதயம், நுரையீரல், கை, காலை, எலும்பு, சதை, நரம்பு, உறுப்புகளுக்குள்ளே 7 தாதுக்கள், 7 தாதுக்களுக்குள்ளே தசைகள், தசைகளுக்குள்ளே உயிர், உயிருக்குள்ளே காந்தம், காந்தத்துக்குள்ளே ஒன்றுமில்லாத சுத்த வெளியின் ஒரு துகள். இதுதானே எல்லாமாக இருக்குது.
ஆன்மாவாகவும் வாழும் உடலாகவும் அதே துகள்கள் தான் இருக்குது. இதே தான் அங்க மூலத்தில் இருக்குது. அப்ப ஆன்ம நிலை அறிகின்ற போது பரமாத்ம நிலையும் அறிகிறது, தெய்வ நிலையும் அறிகிறது, சுத்த வெளியை அறிகிறது, அவருடைய சீர்மை மிக்க ஆட்சியும் தெரிகிறது. அப்ப ஆன்ம நிலை அறிந்ததனால் பேதமற்ற அரூப சக்தி நிலையில் நாம் ஒன்றால் ஏகனானோம். யார்? எல்லாம் ஒரே ஜாதி, ஒரே குலம், ஒரே கோத்திரம், ஒரே நாடு, ஒரே இனம், ஒரே மதம். எங்கே பிரிவினைகள்? ஒரு வினையும் கிடையாது. சோ இந்த ஒரு ஒற்றுமையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். பேதமும் இல்லை, பொறாமை ஏமாற்றமும் இல்லை. வாழ்க்கை நிறைந்து போகிறது. இதுதான் நாம் அடைய வேண்டிய உச்சம். Satisfied life is more valuable than successful life. வாழ்ந்தோம் என்ற நிறைவுதான் முக்கியமே தவிர சாதித்தேன் என்பதில் அப்போதைக்கு பெருமையா இருக்கும். ஆனா சாதனைக்காகவே வாழ்க்கை அர்ப்பணித்து விட்டால் வாழ்ந்தேன் என்ற நிறைவு இருக்காது. நிறைவில்லாத போது அந்த வாழ்க்கை குறைவுடையதாகத்தான் இருக்கும். ஆத்மா இந்த பூமி விட்டு மேல போகாது. எனவே அப்படி ஒரு அற்புதமான தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்த இந்த வாழ்க்கை வேறு எந்த ஜீவனுக்கும் கிடைக்காத ஒரு வாழ்க்கை. இறைவனையே அறிந்து இன்புகின்ற ஒரு பேரின்ப வாழ்க்கை. வாழ்ந்து பார்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய ஞானமும் வாழும் பாடலுக்கு மிக அருமையான விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைநிலையை தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வு நட்டத்தே சிறக்கட்டும்,
நம் கடமை அறவாழ்வு நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நேர தவம் இனிதே நிறைவு பெறுகிறது. இன்றைய தவத்தில் கலந்து கொண்டோர், பாடல்கள் பாடினோர், பாடலுக்கு விளக்கம் அளித்தோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.